பவுலின் கதை. தர்சஸ் நகரத்தில் சவுல் என்ற இளைஞன் வாழ்ந்தான். அவன் தேவனை நேசித்தான், ஆனால் இயேசுவை பின்பற்றிய கிறிஸ்தவர்களை வெறுத்தான். ஒருநாள் சவுல் தமஸ்கு நகரத்திற்கு பயணம் செய்தான். திடீரென வானத்திலிருந்து பிரகாசமான ஒளி அவனைச் சுற்றி விழுந்தது. அவனுக்கு குரல் கேட்டது, சவுல், சவுல், ஏன் என்னை துன்புறுத்துகிறாய்? அந்த ஒளியை பார்த்தவுடன் சவுல் குருடனானான். அவன் எதையும் பார்க்க முடியவில்லை. அவனுடைய நண்பர்கள் அவனை கைப்பிடித்து தமஸ்கு நகருக்கு கொண்டு சென்றார்கள். சவுல் சோகமாக ஜெபித்தான். தேவனுடைய சீடன் அனனியா சவுலின் மீது கையை வைத்து ஜெபித்தான். அந்த கணத்தில் சவுலின் கண்கள் திறந்தன. அவன் மகிழ்ச்சியுடன் புன்னகைத்தான். அந்த நாளிலிருந்து சவுல் புதிய மனிதனானான். அவன் பெயர் பவுல். பவுல் உலகமெங்கும் பயணம் செய்தான். இயேசுவை பற்றிய நல்ல செய்தியை எல்லோரிடமும் பகிர்ந்தான். குழந்தைகள், குடும்பங்கள், கிராமங்கள், நகரங்கள் எல்லாரும் பவுலின் வார்த்தைகளை கேட்டு மகிழ்ந்தார்கள். பவுல் பலமுறை சிறையில் அடைக்கப்பட்டான். ஆனால் அவன் மனம் தளரவில்லை. அவன் தேவாலயங்களுக்கு ஊக்கமளிக்கும் கடிதங்களை எழுதினான். அந்த கடிதங்கள் இன்றும் பைபிளில் உள்ளது. பவுலின் வாழ்க்கை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது, எவ்வளவு பெரிய பாதை இருந்தாலும் தேவன் அவனை மாற்றி தனது கரங்களில் வல்லமையாய் பயன்படுத்த முடியும்.